இந்தியா, பாகிஸ்தான் வார் மாரி, இப்ப இந்தியாவுக்கும், சைனாக்கும் வார் வந்துரும் போல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு சைனீஸ் மொழியில பேர் வச்சு, இது எங்களுடையது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற இதுல வந்து 27 பகுதிகளுக்கு இந்திய பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. 1914ல பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்லயே வந்து மெக்மன் லைன்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரிய செட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் சைடோட பவுண்டரியா கன்சிடர் பண்றாங்க. ஆனா சைனீஸ் வந்து அத கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணல. சைனீஸ் ஏன் அருணாச்சல் பிரதேச வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி தவாங் என்ற பிளேஸ்ல தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் தவாங்க வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபேத்தோட பௌத்த வரலாறு வந்து அங்க இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது 6வது தலாய் லாமா வந்து அங்க தான் பொறந்தாராம். ஸோ அது வந்து எங்களுடையது தான் அப்படின்ற மாதிரி சைனா தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க பேர் மாத்துறதுனால கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்றும் மாறிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வெறும் ஒரு எல்லை பிரச்சனை மட்டும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அருணாச்சல் பிரதேஷ் என்றது இமாலயாஸ் உடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனா வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி, ஸ்ட்ராட்டஜிக்கு பிளஸ் வரலாறு இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த தவாங் என்ற இடம். ஸோ பார்டர்ல அமைதி இருந்தா தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது வெறும் பார்டர் பிரச்சனை மட்டும் இல்ல. இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூ தான். உங்க ஒப்பீனியன் என்னன்றத சொல்லுங்க. இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.